வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நார்த் இந்தியன் ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா. இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் அரைக்க நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பச்சை பட்டாணி, நான் ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலை, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து அது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனும் போயிடணும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துனா கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்காது. புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். 2 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி நான் 10 முந்திரி சூடான பாலில் ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பால் வேணான்னு சொன்னால் தண்ணியில் வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா முந்திரி பேஸ்ட்டும் குக் ஆகிடுச்சு. இப்போது 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் பச்சை பட்டாணி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்தாதீங்க. தண்ணி ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதனால் ரொம்ப மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா பன்னீர் உடஞ்சிரும். வீட்டில் செஞ்ச பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் பட்டர், க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.